Praise the Lord. Praise the Lord. How many of you are happy in the presence of God? தேவ பிரசன்னத்துல எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? I'm not new to your church. உங்களுடைய சபைக்கு நான் புதிதல்ல. Probably I might be new to some of you. ஒரு சிலருக்கு என்னுடைய முகம் புதியதா இருக்கும். But most of them I'm not new. நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன், ஏற்கனவே உங்களை பார்த்திருக்கிறேன். And I thank God for what the Lord is doing in your church. உங்களுடைய சபையில கர்த்தர் செய்து கொண்டிருக்கிற கிரியைக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். I'm very closely observing what the Lord is doing through you all. இந்த சபையில கர்த்தர் செய்து வருகிற கிரியையை நான் மிக கவனமாய் கவனித்து வருகிறேன். Every time I come, ஒவ்வொரு முறை நான் இங்க வரும்போதும் I see that you are growing in the spirit. நீங்கள் ஆவியிலே வளர்ந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். And I pray that you will be strengthened from glory to glory. நீங்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து பலன் அடைய வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கிறேன். And I pray that this is a time that you will feed yourself with God's word more and more. இந்த காலம் நீங்கள் உங்களுக்குள்ளாகவே கர்த்தருடைய வார்த்தையினால் பலப்படுகிற காலம். Amen. ஆமென். We live in times that we don't understand. நாம் சில நேரத்தில் நம்மை சுற்றி நடக்கிற சம்பவங்களை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். But you know that God is working his way. ஆனால் உங்களுக்கு தெரியுமா அதன் மத்தியிலே கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். He will work when you don't understand. நீங்கள் புரிந்து கொள்ள முடியாத நேரங்களிலும் கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். He will work when you don't see. நீங்கள் பார்க்காத நேரங்களிலும் பார்க்க முடியாத நேரங்களிலும் கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். During the time of Malachi to the book of when Jesus came, வேதத்தில் மல்கியாவின் புஸ்தகத்திலிருந்து இயேசு பிறந்த காலம் வரைக்கும் there was 400 years of silence. இதற்கு இடையில மல்கியா புஸ்தகத்திற்கும் மத்தேயு புஸ்தகத்திற்கும் இடையில 400 ஆண்டுகள் அமைதலா இருந்தது. Nobody didn't understand what is happening. அந்த காலத்துல என்ன நடக்கிறது என்று யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. Whenever there is silence, எப்பொழுதெல்லாம் அமைதல் இருக்கிறதோ God is preparing something big. கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். During the time of 10th century to 15th century, 10ஆம் நூற்றாண்டிலிருந்து 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் 400 years, 400 ஆண்டுகள் there is silence. அமைதல் இருந்தது. The church did not understand. சபையினால என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. They went to the dark age. அவர்கள் ஒரு இருண்ட காலத்தில் வாழ்வது போல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். All of a sudden, திடீரென்று அப்படி ஒரு காலம் there is one person called Martin Luther. மார்ட்டின் லூத்தர் என்கிற ஒரு நபர் எழும்பினார். He raised in the church. அவர் ஒரு சபையில வளர்ந்தவர். And he changed the whole history of mankind. அவர் இந்த மனுக்குலத்தினுடைய முழு சரித்திரத்தையும் மாற்றின ஒரு நபராக இருந்தார். He brought a revelation in the body of Christ. அவர் திருச்சபை சரீரமாகிய சபைக்கு ஒரு மிகப்பெரிய வெளிப்பாட்டை வேதத்திலிருந்து கொண்டு வந்தார். What is it revelation? அது என்ன வெளிப்பாடு? Today you and I இன்றைக்கு நீங்களும் நானும் believe Christ through faith. விசுவாசத்தினாலே தேவனை விசுவாசிக்கிறோம். We know that we are forgiven. நம்ம மன்னிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்றத அறிந்திருக்கிறோம். Through the revelation, வெளிப்பாட்டின் மூலமா அறிந்திருக்கிறோம். those 400 years அந்த 400 ஆண்டுகளிலே was ruled by Catholic system. அந்த 400 ஆண்டுகளும் கத்தோலிக்க ஸ்ட்ரக்சர் மூலமாக நடந்து கொண்டிருந்தது. What they used to say is, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, if you need forgiveness, உங்களுக்கு மன்னிப்பு வேண்டுமென்றால் you have to go and ask forgiveness from the priest. நீங்க போய் அந்த priest அந்த ஃாதர்ட்ட போய் நீங்க மன்னிப்பு கேட்கணும், பாவ மன்னிப்பு கேட்கணும். If you give money, நீங்க அவங்களுக்கு பணம் கையில கொடுத்தீங்கன்னா then you will be forgiven. ஆலயத்துல வந்து போதகர்ட்ட உங்களுடைய பாவத்தை சொல்லி காணிக்கை கொடுக்கும்போது உங்களுக்கு மன்னிப்பு உண்டாகும்னு சொல்லி கொடுத்தாங்க. Nobody had Bible. அந்த காலங்கள்ல யார் கையிலயும் பைபிள் இருக்காது. They believe whatever they say. அப்போ அங்க வேதத்தை வைத்து வாசித்தவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதைத்தான் கேட்க முடியும். People were crying for forgiveness. ஜனங்கள் மன்னிப்பிற்காக கதறிக் கொண்டிருந்தார்கள். No hope. அவர்களுக்கு நம்பிக்கையே இல்லை. மார்ட்டின் லூத்தர் என்கிற ஒரு மனிதர் came up with a revelation. ஒரு வெளிப்பாட்டை பெற்றார். It is by faith through grace you have been saved. அவர் வெளிப்பாட்டை பெற்று இந்த வேதத்திலிருந்து சொல்லுகிறார், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொன்னார். It is not by yourself. அது உங்களுடைய கிரியையினால் அல்ல என்று சொன்னார். It is a pure gift of God. அது தேவனிடத்திலிருந்து வருகிற ஈவு என்று கற்றுக் கொடுத்தார். People who are crying. அழுது கொண்டிருந்த ஜனங்கள் when they heard this truth, இந்த சத்தியத்தை கேட்ட உடனே every burden was lifted. அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த பாரங்கள் எல்லாம் விலகினது.
Amen. ஆமென். The truth gives you freedom. சத்தியம் நம்மை விடுதலை ஆக்குகிறது. There was a revolution which happened in 15th century. 15ஆம் நூற்றாண்டுல ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்தது. It is a revelation of Jesus. அது இயேசு கிறிஸ்துவை பற்றின ஒரு வெளிப்பாட்டினால் வந்தது. In 19th century, 19ஆம் நூற்றாண்டிலே in 1914, 1914ஆம் வருஷத்திலே there was a revolution ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி வந்தது. of Azusa Street revival, அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவல் என்கிற ஒரு காரியம் நடந்துச்சு. where people were praying in tongues and they were filled with the Holy Spirit. ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் ஆவியில நிறைந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். For 14 years, every day there was meetings. 14 வருஷம் தொடர்ந்து தினம்தோறும் மீட்டிங் நடந்துட்டே இருந்தது. They used to carry dead bodies there. மரித்த சடலங்களை அங்கே கொண்டு வருவார்கள். And it comes to life. ஜெபிப்பார்கள், அவர்கள் உயிரோடு வரும் அந்த சடலம். People who had short hands, when they go there, it used to grow. கரங்கள் ரொம்ப கை சின்னதா இருந்தவங்களுக்குலாம் ஜெபம் பண்ணுவாங்க, கை வளர்ந்துரும். Lot of movement of the Holy Spirit happens. பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல்னால மிகப்பெரிய அற்புதங்கள் நடந்தது. It is called the movement of the Spirit of God. அதை பரிசுத்த ஆவியானவரின் அசைவாடுதல் என்று அழைத்தார்கள். From there only the AG church started. அங்கிருந்து தான் ஏஜி சர்ச் தொடங்கினது, அசம்பிளிஸ் ஆஃப் காட் தொடங்கினது. Before that, people did not know what is in tongue, what is speaking in tongues. அதற்கு முன்பாக பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவது என்றால் என்ன, அந்நிய பாஷை என்றால் என்ன என்பது சபையின் சரித்திரத்தில் அநேகருக்கு தெரியாது. Many people say speaking in tongues is blabbering something or it's something from evil. அப்படி அந்நிய பாஷையில பேசும்போதெல்லாம் ஏதோ பிசாசு பிடிச்சு வளர்றாங்கன்னு நினைச்சுக்குவாங்க. அதுக்கு முன்னாடி தெரியாது. The truth has not been revealed. ஏனென்றால் சத்தியம் அவர்களுக்கு வெளிப்படவில்லை. But there the truth of the Lord being revealed. ஆனால் அந்தந்த காலத்திலே கர்த்தர் சத்தியத்தை வெளிப்படுத்தினார். 400 years. 400 ஆண்டுகள் கழித்து Spirit of Holy Spirit revealed himself again. பரிசுத்த ஆவியானவர் அவரை வெளிப்படுத்தினார். Re-revealed. மறுபடியும் வெளிப்பட்டார். The word is being revealed. வார்த்தை வெளிப்பட்டது. In 15th century. 15ஆம் நூற்றாண்டிலே வார்த்தையினால வெளிப்பாடு வந்தது. Spirit is being revealed in the 19th century. 19ஆம் நூற்றாண்டிலே ஆவியானவருடைய அசைவாடுதல் வெளிப்பட்டது. Now one more revival. அதற்கு பின்பு ஒரு எழுப்புதல் நடந்தது. Word plus spirit. வார்த்தையும் ஆவியும் சேர்ந்து வந்த ஒரு எழுப்புதல். How many of you ready for that? ஆமென். That is a true revival we are all waiting. அதுதான் உண்மையான எழுப்புதல். அதற்காக தான் நாம் காத்து கொண்டிருக்கிறோம். When that revival is broke open, அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் வரும்போது heaven will completely come on earth. பரலோகமே இந்த பூமியில வெளிப்படுவதை நாம் பார்ப்போம். How many of you ready for that? எத்தனை பேர் அதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க, விரும்புறீங்க அப்படிப்பட்ட காலத்தை? That is called the fullness of God's glory. அதைத்தான் தேவனுடைய மகிமையின் பரிபூரணம் என்று அழைக்கிறோம். The fullness of Christ. கிறிஸ்துவின் பரிபூரணம் என்று அழைக்கிறோம். Today we are going to learn about the fullness of Christ. இன்றைக்கு இந்த கிறிஸ்துவின் பரிபூரணத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள போகிறோம். Turn your Bibles to Colossians chapter 2 verse 9 and 10. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். Colossians chapter 2 verse 9 and 10. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீரப்பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். That's enough. In Christ, அவருக்குள் the fullness of God dwells in Christ. தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதாம். The Father, Son and the Holy Spirit, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் the fullness of God தேவத்துவத்தினுடைய பரிபூரணம் is in the person of Christ. அந்த பரிபூரணம் எல்லாம் இயேசுவுக்குள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. Amen. ஆமென். If we all believe in Christ, நம்ம எல்லாரும் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம்னா Christ is in us. கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. And we are in Christ. நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. And the Bible says, வேதம் சொல்லுகிறது, you are brought in the
the fullness of Christ. நீங்கள் அந்த பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. You are bought in the fullness of Christ. கிறிஸ்துவின் பரிபூரணத்திற்குள்ளே நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறது. Amen. ஆமென். We don't see the fullness of Christ. கிறிஸ்துவின் பரிபூரணத்தை நாம் பார்க்கிறதல்ல. Why? ஏன்? Because we have not understood the full revelation of Christ. கிறிஸ்துவை பற்றிய முழு வெளிப்பாட்டை நாம் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை. But ஆனால் we as a church, சபையாகிய நாம் we will grow into that fullness of Christ. அந்த கிறிஸ்துவின் பரிபூரணத்திற்கு நேராய் நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். Amen. We are living in a season. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம், We are living in a time. நாம் வாழ்கிற இந்த காலம், God is accelerating the church கர்த்தர் சபையை உந்தி தள்ளுகிறார். so that we could go into the fullness of Christ. எதற்கு தள்ளுகிறார் என்றால் கிறிஸ்துவின் பரிபூரணத்தை நாம் அடைய வேண்டும் என்று உந்தி தள்ளுகிறார். When the world is growing in technology, உலகம் தொழில்நுட்பத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே, when the world is going into a direction where it's so fast, உலகம் வேகமாக இந்த தொழில்நுட்பத்தில் வளர்ந்து கொண்டிருக்கும் போது God is also accelerating the church. கர்த்தர் சபையும் வளரும்படி உந்தி தள்ளுகிறார். But the way he is building the church is not how you think. கர்த்தர் சபையை கட்டி கொண்டிருக்கிறது நீங்கள் நினைக்கிறது போல இல்லை. He works very multidimensionally. ஆண்டவர் பல கோணங்களிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். You cannot put God in a box called doctrine. தேவனை ஒரு சின்ன உபதேசம், ஒரு போதனை அப்படின்ற வட்டத்துக்குள்ள நம்ம தேவனை அடக்கி வைக்க முடியாது. You cannot put him in a bag. ஆண்டவர் ஒரு பேக்குக்குள்ள அடைச்சு வைக்க முடியாது. Thank you, sister. Nothing is inside, la? Many times we put God in this box, nothing is there, no problem. நிறைய நேரத்தில் இப்படி ஒரு பேக்குக்குள்ள ஆண்டவர் வச்சிடறோம். Then we put a zip in that. ஆண்டவர் உள்ள போட்டு ஒரு ஜிப் போட்டு வச்சிடறோம். And we all catch it like this. இப்படி பிடிச்சிக்கிறோம் நம்ம. This is my doctrine. இதுதான் என்னுடைய உபதேசம். This is my God. இதுதான் என் தேவன். If anyone pastor is trying to remove that, யாராவது வந்து அதை திறக்க ட்ரை பண்ணாங்கன்னா what you will say? நீங்க என்ன சொல்வீங்க? False prophet. இவர் கள்ள தீர்க்கதரிசின்றீங்க. You will tell him, no, he is saying something that it is not in my bag. என் பேக்ல இல்லாததை இவர் சொல்றாரு, அதனால அவர் கள்ள தீர்க்கதரிசின்றீங்க. Connect ஆக மாட்டேங்குது. It's not கனெக்ட் ஆகலம்பீங்க. Why? ஏன்? You put God in a bag. ஏன்னா கர்த்தர் ஒரு பேக்ல போட்டு பிடிச்சிருக்கீங்க. And you say God cannot work in this bag. நீங்க சொல்றீங்க இந்த பேக்குக்கு வெளியே கர்த்தர் கிரியை செய்ய முடியாதுங்கறீங்க. That means you're saying, oh, you put a God who created the whole universe, அப்படினா இந்த முழு உலகத்தையும் படைத்த தேவனை, who knows everything, சகலத்தையும் அறிந்த தேவனை you put him in a bag called doctrine. நீங்க ஒரு சின்ன உபதேசம், ஒரு புரிதலுக்குள்ள நீங்க வைக்க பார்க்கறீங்க. And we think that we are right. அதுலயும் நம்ம நினைக்கிறது என்னன்னா நம்ம நினைக்கிறதா சரின்னு நினைச்சுக்கிறோம் நம்ம. God is multidimensional. தேவன் வித்தியாசமான கோணங்களை உடையவர். He will work in the way that you cannot imagine. நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத தளத்துல கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Today I want to open up your mind. இன்றைக்கு உங்களுடைய மனதை திறக்க நான் விரும்புகிறேன். How God is going to work. தேவன் எப்படி கிரியை செய்வார் என்பதை அறிந்து கொள்ள உங்களுடைய மனங்கள் திறக்கப்படும். Open up your mind. உங்களுடைய மனம் திறக்கப்படும். மனது Turn to your neighbor and say, open your mind now. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க மனதை திறந்து கொடுங்கன்னு சொல்லுங்க. Open your mind. மைண்ட் திறங்க, உங்க மனதை திறங்க. Now you all sit like a small children saying that I don't know anything. நீங்க வந்து ஒரு சின்ன குழந்தைங்க மாதிரி எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்ற மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க. Sit like that now. அப்படி உட்கார்ந்துக்கோங்கன்றாரு. ஒண்ணும் தெரியாத மாதிரி உட்காருங்க, நான் சொல்லி கொடுக்கிறேன். Amen. ஆமென். Let God work. What is gospel? சுவிசேஷம் என்றால் என்ன? What we understood gospel is
what we understood gospel. சுவிசேஷம்னா நம்ம என்ன புரிஞ்சிருக்கிறோம்னா, Accept Jesus Christ as your personal savior, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள், we will go to heaven. நீங்க பரலோகம் போயிருவீங்க. அப்படிதானே? அது கரெக்டா தப்பா? Yes, that is also true. சரிதான், அந்த சுவிசேஷம் கரெக்ட் தான். இயேசுவை ஏத்துக்கிட்டா பரலோகம் போயிடலான்றது. We will all go to heaven, don't worry. நிச்சயமா நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போக போறோம். அது only it's heaven is your home. அது பரலோகம் நமக்கு வீடாவே இருக்க போகுது. Amen. ஆமென். But that is not your destiny. ஆனா அது மாத்திரம் தான், அதுதான் உங்க இலக்கு என்பது கிடையாது. God is your destiny. தேவன் தான் உங்களுடைய இலக்காய் இருக்க வேண்டும். Don't put God in heaven. தேவனை ஒரு இடத்துல, பரலோகம்ன்ற ஒரு இடத்துல மாத்திரம் வச்சு பார்க்காதீங்க. God created heaven. தேவன் பரலோகத்தை சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. Amen. ஆமென். So heaven is a small part of it. அப்படின்னா தேவனுடைய கிரியேஷன்ல, சிருஷ்டிப்புல ஹெவன் ஒரு பகுதி, பரலோகம் என்பது ஒரு பகுதி. But you're all working hard to go to heaven. ஆனா இன்னைக்கு பல நேரங்கள் அங்க போறதுக்கு நம்ம ரொம்ப பிரயாசப்பட்டுட்டு இருக்கிறோம். I will one day I want to go to heaven. ஒரு நாள் நான் எப்படியாவது பரலோகம் போயிடணும், Get ready to go to heaven. நான் எப்படியாவது ஆயத்தமாகி பரலோகத்துக்கு போயிடணும், Be holy to go to heaven. பரிசுத்தமா இருந்து பரலோகத்துக்கு That போயிடணும். doesn't mean I'm saying not to be holy. No. அதுக்காக நீங்க பரிசுத்தமா இருக்காதீங்கன்னா சொல்லல. Why? Gospel is limited only to go saving souls, going to heaven. பல நேரங்கள்ல சுவிசேஷத்தை ரொம்ப எப்படி சுருக்கிட்டோம்னா, இயேசுவை ஏத்துக்கிட்டு பரலோகம் போறது, இதையவே சுவிசேஷம் நினைச்சிட்டோம். And we made, over a period of time, we made it as a business. ஒரு குறிப்பிட்ட காலத்துல அது ஒரு தொழில் மாதிரி கூட ஆயிடுச்சு. Because apart from that, we don't know what to do. ஏன்னா பல நேரங்கள்ல இதை தாண்டி வேற எதுவுமே நமக்கு தெரியல. So we have to create and manipulate the people's heart so that they will come to that understanding. So only ரட்சிப்பு, இயேசுவை சொந்த இரட்சகரா ஏத்துக்கணும், பரலோகம், இதைத்தான் சுத்தி வந்துட்டோம் சுவிசேஷன்றதுல. Then we suddenly manipulate to bring fear into people's life. அதுவே என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு காலகட்டத்துல ஜனங்களுக்குள்ள பயத்தை விதைக்கிறதா மாறிடுச்சு. So that fellow will be in the church. எப்படிப்பட்ட பயம்னா, இப்ப ஆண்டவர் விட்டு போனா பரலோகம் போக முடியாதுன்ற ஒரு பயத்தை கிளப்பி எல்லாத்தையும் இழுத்து பிடிக்க வேண்டியதாயிருச்சு. We live in that dark age where we don't understand the revelation of God. தேவனுடைய வெளிப்பாடுகளை புரிந்து கொள்ள முடியாத ஒரு இருண்ட காலத்துல வாழ்வது போல ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Suddenly when God is speaking something new, திடீரென்று தேவன் புதிதாய் பேசும்போது அதை நம்மால ஏத்துக்க முடியல. அது கள்ள போதனை நினைக்கிறேன். அத கள்ள போதனை அப்படின்றோம் நம்ம. Why? ஏன்? We are all like Moses. நம்ம எல்லாரும் பல நேரங்கள்ல மோசேயை போல இருக்கிறோம். What did God tell to Moses? மோசேட்ட ஆண்டவர் என்ன சொன்னாரு? Go hit the rock. நீ போய் அந்த கன்மலை அடின்னு சொன்னாரா? He told go and hit the rock and the water came. கன்மலை அடின்னு சொன்னாரு, அடிக்கும்போது தண்ணீர் வந்தது. All of a sudden, திடீரென்று he twisted the word saying, அந்த வார்த்தையை மாத்தி பேசுறாரு. go and speak to the rock. முதல்ல அடிக்க சொன்னாரு, அடுத்து என்ன சொல்றாரு? போய் கன்மலை பார்த்து பேசுங்கறாரு. But what did he do? ஆனா மோசே என்ன பண்ணாரு? I think he told me to இல்ல அவர் பேச சொல்லி இருக்க மாட்டாரு, அடிக்க தான் சொல்லி இருப்பாருன்னு அடிச்சிட்டாரு. தொப்புன்னு போய் அடிச்சாரு. அவர் கையில வச்சிருந்த கோலை வச்சு என்ன பண்ணிட்டாரு? அடிச்சிட்டாரு. தம்பி ஓரமாரு. ஆண்டவர் சொல்றாரு, தம்பி ஓரமா வாண்டாரு. No cannon. நீ கானானுக்குள்ள போக முடியாதுன்றாரு. Why? ஏன்? He misinterpreted the voice of God. தேவனுடைய சத்தத்தை தவறாக புரிந்து கொண்டார். And he misinterpreted God's heart to the people of God. தேவனுடைய இருதயத்தை ஜனங்களுக்கு தவறாக காண்பித்து விட்டார். So people could not understand God more and more. அந்த தவறான புரிதலினாலே ஜனங்களால் தேவனை சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. God is not in a box called doctrine. தேவனை உபதேசம் என்கிற ஒரு பெட்டியில போட்டு அடைக்க முடியாது. He speaks very differently. தேவன் வித்தியாசமாக நம்மோடு பேசுவார். He brings peace into your life. அவர் உங்களுடைய இருதயத்தில் சமாதானத்தை கொடுப்பார். When God brought the revelation of grace, தேவன் கிருபை என்கிற ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தபோது, we were all in flesh. மாம்சத்தில் இருக்கும்போது மனிதர்கள் We are working very hard. கடினப்பட்டு உழைத்து கொண்டிருந்த போது, We were falling. விழுந்து எழுந்த போது, Suddenly when the grace of God came, தேவனுடைய கிருபை வெளிப்படுகிறது. then you understood, Abba, we am saved. அந்த கிருபை வெளிப்பட்ட போது தான் அறிந்து கொண்டோம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு.
Right? I was like, I don't know about you. ஏன் என்னை பத்தி சொல்றேன், உங்களுக்கு எப்படின்னு தெரியல. நான் அப்படி கஷ்டப்பட்டு இருந்தபோது தேவ கிருபை பற்றின அறிவு எனக்கு விடுதலை கொடுத்தது. Then I understood the one dimensional aspect of God. அங்கே தேவனுடைய ஒரு பகுதியை, ஒரு கோணத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. God has forgiven me. தேவன் என்னை மன்னித்திருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். God loves me. தேவன் என்னை நேசிக்கிறார் என்பதை அறிந்து கொண்டேன். I am now saved by grace. நான் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை அறிந்து கொண்டேன். Now that is the revelation of grace. அதுதான் அந்த கிருபையினுடைய சத்தியம். Now I am going through sickness. இப்போ எனக்கு பலவீனம் வந்துச்சுன்னா, Suddenly God said, by your stripes you are healed. வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்க அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. Then I received the healing. அந்த சுகத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். I experienced the healing. அந்த சுகத்தை நான் அனுபவிக்கிறேன். Now I understood God is a healer. இப்பொழுது நான் புரிந்து கொள்கிறேன், தேவன் சுகம் தருகிறவர் என்பதை புரிந்து கொள்கிறேன். That is another revelation of grace. அது தேவனை பற்றி அடுத்த ஒரு பரிபாரணத்தை நான் புரிந்து கொள்கிறேன். Amen. ஆமென். I was into poverty. நான் தரித்திரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். I used to think poverty. என்னுடைய மனமே தரித்திரத்தை சிந்தித்துக் I கொண்டிருந்தது. was not a giver. நான் கொடுக்க முடியாத அளவுக்கு தரித்திரத்தில் இருந்தேன். I believed that நான் நம்பினேன், God doesn't give at all. ஆண்டவர் கொடுக்க மாட்டாருன்னு நம்பினேன். We only have to work hard. நம்ம கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கணும்னு நான் நினைச்சேன். I am living in out of the Garden of Eden. நான் ஏதேனுக்கு வெளியே வாழ்ந்து கொண்டிருந்தேன். But when I understood, the Lord shall supply all my needs according to His riches in glory. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையில நிறைவாக்குவார் என்கிற சத்தியத்தை நான் அறிந்தபோது, I have come to give life in abundance. நான் வந்தது அவர்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்ற சத்தியத்தை அறிந்தபோது, When the revelation that God blesses me, தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்கிற வெளிப்பாடு எனக்கு வந்தபோது, then I begin to see that revelation manifest. அந்த வெளிப்பாடு என் வாழ்க்கையில நிஜமாகிறதை என்னால் பார்க்க முடிந்தது. Then I understood God also supplies my need. அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், கர்த்தர் என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவராக நான் புரிந்து கொண்டேன். I understood God is also rich God. தேவனும், நான் ஆராதிக்கிற தேவன் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். Amen. ஆமென். Many people don't give to God and they think in a poverty mentality because you believe that God is also poverty. நிறைய பேர் எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா, இவங்க தரித்திரத்தில் இருக்கிறனால தேவனும் தரித்திரத்தில் இருக்கிறாருன்னு நினைச்சுக்கிறாங்க. If you go to heaven, you will know what is. பரலோகம் போனா தெரிஞ்சுக்குவீங்க தேவன் எவ்வளவு ஐஸ்வர்யவான். One of the pastors, he kept arguing me, brother, you should not speak against too much of poverty. No, too much of prosperity is not correct. ஒரு பாஸ்டர் வந்து என்கிட்ட சொன்னாரு, என்ன சொன்னாருன்னா, நீங்க வந்து ஆசீர்வாதங்களை பற்றியும் செழிப்பை பற்றியும் என்கிட்ட நீங்க ரொம்ப அதிகமாக பேசக்கூடாதுன்னாரு. I told, of course, pastor. நான் சொன்னேன், ஆமா பாஸ்டர், கரெக்ட் தான். All these pastors are plucking money and all those things he used to tell me. அவர் சொல்லுவாரு, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல பணத்தை பறிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாரு. Of course, that is also true. I have seen in some part. நானும் பார்த்திருக்கிறேன், அது உண்மைதான் அப்படின்னு சொன்னேன் நான். But that doesn't say that doesn't take the truth of God. ஆனால் அது வந்து தேவனுடைய சத்தியத்தை, குணாதிசயத்தை மாற்ற முடியாது என்பதை நான் நம்புகிறேன். Then I told him one thing. நான் அவர்கிட்ட ஒரு காரியத்தை சொன்னேன். Are you speaking against the prosperity that God gives? தேவன் தருகிற ஆசீர்வாதத்திற்கே நீங்கள் எதிரானவர்களா? Are you speaking against that? தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு எதிராக பேசுறீங்களா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். Because my Father who is in heaven sits on a throne where everything is under his feet. ஏனென்றால் தேவன் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார், சகலமும் அவருடைய பாதத்திற்கு கீழ் இருக்கிறது. That means he is the most prosperous person. அப்படினா இருக்கிறதுலே ஐஸ்வர்யவான் அவர்தான், சகலமும் அவருடைய பாதத்திற்கு கீழ் இருக்கிறது. Amen. And we are his children. நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். And if we are talking about poverty, ஆனால் நம்ம தரித்திரத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். and if you are thinking like a poverty person, நம்முடைய மனமே தரித்திரத்தை யோசித்துக் கொண்டிருக்குமானால், that means we have not understood him properly. அப்படினா இன்னும் நம்ம தேவனை சரியான விதத்துல புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். That sometimes you must be very careful because we don't take the truth of God and manipulate for our own selfish being. That is wrong. பல நேரங்களில் நம்ம ரொம்ப கவனமா இருக்கும். ஏன்னா சில நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தை எடுத்துட்டு நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி அதை விளக்கி கொள்ளுகிறோம். That should be wrong.
அது மிகவும் தவறு. Amen. But the truth of God never changes. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சத்தியம் ஒரு நாளும் மாறுகிறதே அல்ல. Amen. God is multidimensional. தேவன் பல கோணங்களை உடையவர், பல பரிமாணங்களை உடையவர். The gospel of grace, கிருபையின் சுவிசேஷம், gospel of peace, சமாதானத்தின் சுவிசேஷம், gospel of salvation, ரட்சிப்பின் சுவிசேஷம், gospel of wisdom. ஞானத்தின் சுவிசேஷம். There are multidimensional attributes of God in the gospel. சுவிசேஷத்தில் தேவனை குறித்த பல பரிமாணங்கள் அடங்கி இருக்கிறது. Now you understand what is gospel. இப்போ நான் சுவிசேஷத்தை பத்தி பேசுறது உங்களுக்கு புரியுதா? So gospel is not about just going to heaven. நான் என்ன சொல்ல வரேன்னா, சுவிசேஷம் என்பது ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போறது மாத்திரம் நினைக்காதீங்க, அதற்குள்ள இத்தனையும் அடங்கி இருக்கிறது. Amen. When you remove the package of the gospel, சுவிசேஷம் என்கிற அந்த பேக்கேஜை நீங்க திறந்தீங்கன்னா you can see multidimensional. அங்க பல பரிமாணங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை உங்களால் பார்க்க முடியும். One revelation will reveal the heart of God. ஒவ்வொரு வெளிப்பாடும் தேவனுடைய இருதயத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கும். Amen. 4000 years. 4000 ஆண்டுகள். It took 4000 years for Jesus to come on this earth. இயேசு இந்த பூமிக்கு வருவதற்கு 4000 ஆண்டுகள் ஆனது. God has to send prophets. அதற்கு முன்பாக தேவன் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். He has to raise leaders. தலைவர்களை எழுப்பினார். He has to raise kings. ராஜாக்களை எழுப்பினார். To reveal the prophetic realm in different dimensions. தீர்க்க தரிசனத்தின் தளத்திலிருந்து நிறைய காரியங்களை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். When the fullness of time has come, ஆனால் சரியான காலம் நிறைவேறின போதோ God came on this earth. இயேசுவே இந்த பூமிக்கு வந்தார். And the fullness, Christ is unveiling his revelation to the church. கிறிஸ்து வெளிப்பாட்டை சபைக்கு வெளிப்படுத்தி காண்பித்துக் கொண்டிருக்கிறார். When the fullness of Christ is being revealed to us, கிறிஸ்துவின் பரிபூரணம் முழுவதுமாய் நமக்கு வெளிப்படும்போது we will walk in the complete glory of God. அந்த முழுவதுமான மகிமையில நீங்களும் நானும் நடக்க ஆரம்பித்து விடுவோம். ஆமென். Amen. ஆமென். Every revelation of God தேவனை பற்றிய ஒவ்வொரு வெளிப்பாடுகளும் will bring you closer to God. உங்களை தேவனுக்கு நெருக்கமாக சேர்க்கும். Gospel is a good news. சுவிசேஷம் என்பது நற்செய்தி. It reveals the worldly system. அது இந்த உலகத்தின் வழிமுறைகளை வெளிப்படுத்தி காட்டுகிறது. And it will show you the godly system. தேவனுடைய வழிமுறை எப்படி என்பதையும் அது காண்பிக்கிறது. And it tells you அது உங்களுக்கு சொல்லும் how this worldly system இந்த உலகத்தினுடைய நடைமுறைகள் எப்படி இருக்கிறது, be transformed into the glorious system. இந்த உலகத்தின் நடைமுறை எப்படி தேவனுடைய நடைமுறையாக மாற்ற முடியும் என்பதை சுவிசேஷம் கற்றுக் கொடுக்கிறது. How you and I, எப்படி நீங்களும் நானும், we are the intersection between heaven and earth. பரலோகத்திற்கும் இந்த பூமிக்கும் எப்படி நாம் ஒரு மத்தியஸ்தர்களாக இருக்கிறோம் என்பதை சுவிசேஷம் காட்டுகிறது. How Christ brought man and God together. இயேசு எப்படி தேவனையும் மனிதனையும் இணைத்தாரோ, man has to bring heaven and earth together. மனிதன் பரலோகத்தையும் பூமியையும் இணைக்க வேண்டும். It is not about you going to heaven. ஏதோ நீங்க பரலோகம் போனா போதும் அப்படின்றது அல்ல. My will be done on earth as it is in heaven. பரமண்டலங்களிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்றுதான் இயேசு கற்றுக் கொடுத்தார். Let me show you the verse. இந்த வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். Then only you will believe me. அப்பதான் நீங்க நம்புவீங்க. Ephesians chapter 1. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7, 8, 9 somewhere it will be there. 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எபேசியர். காலங்கள் நிறைவேறும்போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். Amen. The mystery is being revealed. ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. Through the church. சபையின் மூலமாய் வெளிப்பட்டிருக்கிறது. That bringing the family of God. தேவனுடைய குடும்பத்தை இணைக்கிற ஒரு ரகசியம். And bringing the family of heaven. பரலோகத்தையும் together as one. பரலோகத்தையும் பூலோகத்தையும் கிறிஸ்துவுக்குள்ள ஒன்றாய் இணைக்கிற அந்த ரகசிய திட்டத்தை தேவன் அறிவித்தார். What is the whole goal of the church?
சபையினுடைய முழு நோக்கம் என்ன? Going to heaven? பரலோகம் போறது மட்டும்தான் நம்மளுடைய நோக்கமா? சைலண்டா இருக்கீங்க. இங்க வசனம் இருக்கு. What is there? You just read and tell me. இந்த வசனத்தை படிச்சு அப்படியே சொல்லுங்க. இந்த வசனத்துல என்ன சொல்லுது? என்ன அந்த ரகசியத்தை அறிவித்தார்? பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள் என்ன பண்ணப்பட வேண்டும்? கூட்டப்பட வேண்டும். ஆமென். When both is coming together as one, இது ரெண்டும் கூட்டப்பட்டு ஒண்ணாயிருச்சுனா what happens? என்ன நடக்கும்? கதை முடிஞ்சிச்சு. End time over. That is only the complete story. அதுதான் முழுவதுமான ஒரு புரிதல், சத்தியம். What we say, நாம் என்ன சொல்கிறோம்? we are going to escape from this earth. நம்ம இங்கிருந்து எஸ்கேப் ஆகி அங்க போயிடலாம்னு பேசிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு antichrist will come. திடீர்னு அந்தி கிறிஸ்து வருவாரு. திடீர்னு 666 666 வேற 666 வரும். கொரோனா வைரஸ் வேக்சின் 666. கொரோனா வைரஸ் அதுக்கு தடுப்பூசி 666ன்னு கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, அங்க ஒபாமா வந்து 666 கார் பெரிய வச்சிருக்காருன்னு நம்ம நினைக்கிறோம். All these things are the lies of the enemy. இதெல்லாம் பல நேரங்களில் பிசாசு தந்திரமாய் நமக்கு நம்முடைய மனதில் பொய்யை விதைக்கிறான். But I say, நான் சொல்லுகிறேன், bringing heaven on this earth is what God is. தேவனுடைய திட்டத்தின் ரகசியம் என்னவென்றால் பரலோகத்தையும் பூலோகத்தையும் ஒன்றாய் இணைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Then you can ask me a question. Revelationலாம் நிறைய இருக்கு. நீங்க கேள்வி கேட்கலாம், வெளிப்படுத்தின விசேஷத்தில் நிறைய அந்த மாதிரி இருக்கே அப்படின்னு. Turn to your Bible, Revelation chapter 1 verse 1. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. First verse you read properly. முதல் வசனத்தை சரியா படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். It is a revelation of Jesus Christ. இது இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு வெளிப்பாடு. It is a revelation of Jesus Christ. The book of Revelation is a revelation of. வெளிப்படுத்தின விசேஷம் என்பது கிறிஸ்துவை பற்றின வெளிப்படுத்தின It விசேஷம். is not the revelation of Antichrist. அது அந்தி கிறிஸ்துவை பற்றினதல்ல, அது கிறிஸ்துவை பற்றின வெளிப்பாடு. Maybe in the future your pastor will tell you more. வருகிற நாட்களில் அதை நம்ம சபையில் கற்றுக்குவோம். But I want to break the nut now. இப்போ நான் வந்து உடைச்சிட்டு போயிடுறேன், அப்புறம் உங்கள் பாஸ்டர் கண்டினியூ பண்ணுவார். Amen. ஆமென். We live in a confusion. குழப்பத்திலே இன்றைக்கு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். God is going to come. தேவன் வரப்போறார். Yes, he is going to come, no doubt about it. கண்டிப்பாக வரப்போறார், சந்தேகமே இல்லை. When he is revealed to the fullness, you will all see him face to face. அவர் தம்முடைய பரிபூரணத்தை வெளிப்படுத்தும் போது முகமுகமாய் அவரை நாம் தரிசிக்க போகிறோம். Amen. ஆமென். Now we see in parts. இப்பொழுது நாம் பங்கு பங்காய் பார்த்து கொண்டிருக்கிறோம். Then we shall see him fully. ஆனால் ஒரு நாள் முழுவதுமாய் பார்க்க போகிறோம். 1 Corinthians chapter 13. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். You see him come in parts. இப்பொழுது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு Through revelation. வெளிப்பாட்டின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாய் பங்கு பங்காய் பார்த்து Through கொண்டிருக்கிறோம். prophetic. தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் பார்க்கிறோம். அற்புதங்கள் மூலமாய் தேவனை We பார்க்கிறோம். are seeing parts. கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவரை பார்த்துட்டு இருக்கோம். But all of a sudden when we are growing, ஆனால் நாம் வளர்ந்து கொண்டே இருக்கும்போது we will suddenly hit the completeness of God. தேவத்துவத்தின் பரிபூரணத்தை நாம் சந்திப்போம். Then we shall see him. அப்பொழுது கண்கள் யாவும் அவரை காணும். That is called second coming. அதுதான் இரண்டாம் வருகை. Amen. ஆமென். Yes, there is a spiritual battle. ஆவிக்குரிய யுத்தம் என்பது ஒன்று இருக்கிறது. But you must understand. ஆனால் நீங்க புரிஞ்சுக்கணும். We will go through that victoriously. ஜெயமாய் அதிலிருந்து நாம் வெளியே வருவோம், யுத்தத்திலிருந்து. Amen. ஆமென். Isaiah chapter 60 verse 1. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 and 2. 1 2ஆம் வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது.
இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். Listen to me carefully. கவனிங்கள். Arise and shine, எழும்பி பிரகாசி, for the glory of the Lord has come on you. தேவனுடைய மகிமை உன்மேல் வந்திருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. The darkness is covering this earth. இருள் பூமியை மூடி இருக்கிறது. Then it tells the thick darkness is covering. காரிருள் ஜனங்களை மூடி இருக்கிறது என்று சொல்கிறது. எஸ். Darkness, இருள், thick darkness. காரிருள். How many have seen darkness now? எத்தனை பேர் இருளை பார்த்திருக்கிறீங்க? இருள், இருட்டு. How many of you now the world is going through darkness? இந்த உலகம் இருளான காலத்துல போயிட்டு இருக்கு. But what God says, ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, glory of the Lord will come to us. தேவ மகிமை உங்க மேல உதிக்கும்னு சொல்லி இருக்கிறார். Thick darkness also will come. காரிருளும் வரும் என்று சொல்லி இருக்கிறது. But ஆனால் my light will shine brightly to you. வெளிச்சம் உன்மேல் பிரகாசிக்கும்னு சொல்லி இருக்கிறார். Amen. ஆமென். When the light shines brightly, வெளிச்சம் அதிகமாய் பிரகாசிக்கும் போது, that's where people will begin to see the glory of God. அப்பொழுதுதான் ஜனங்கள் தேவனுடைய மகிமையை பார்ப்பார்கள், அனுபவிப்பார்கள். So you have to be filled with the revelation knowledge of God. நீங்கள் தேவனை குறித்த வெளிப்பாட்டினால் நிறைந்திருக்க வேண்டும். And also not only that, அது மாத்திரமல்ல, our duty is to feed the sheep with the word of God. நம்முடைய வேலையெல்லாம் என்னவா இருக்கணும்னா, தேவனுடைய மந்தைக்கு போஷிக்கிறவர்களா இருக்கணும், ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர்களா இருக்கணும். Amen. ஆமென். When we are feeding the sheep, நாம் ஜனங்களுக்கு சரியான ஆகாரம் அல்லது கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கும் போது, you will see God's arising in your life. உங்கள் வாழ்க்கையில தேவன் எழுந்தருளுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். Amen. ஆமென். Go to 2 Timothy chapter 1, 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9, 10, 11. 9ஆம் வசனம், 10ஆம் வசனம், 11ஆம் வசனம். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். Listen to me very carefully. கவனமாக கவனிங்க. I am going to speak only what is there in that. இந்த வசனத்தில் இருக்கிறதை தான் உங்களோடு பேச போகிறேன். Not apart from. இதுக்கு வெளியிருந்து நான் எதுவும் பேச போறது கிடையாது. What does that gospel reveal? சுவிசேஷம் எதை வெளிப்படுத்துகிறது? அதுல போட்டிருக்குது 3 things. 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. Destruction of death. ஒன்று, மரணம் பரிகரிக்கப்படுகிறது. Correct? சரியா? மரணத்தை பரிகரித்து. Second one, இரண்டாவது, revealing life. ஜீவன் வெளிப்பட போகிறது. Third one, மூன்றாவது, bringing immortality. அழியாமை வெளிப்பட போகிறது. That is the fullness of full package of gospel. சுவிசேஷத்தின் முழு பரிமாணம் இதுதான். புரிஞ்சுதா? 3 things. 3 காரியம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. First, destruction of death. முதல்ல சொல்லுங்க, மரணம் பரிகரிக்கப்பட போகிறது. Second, இரண்டாவது, ஜீவன் வெளிப்பட போகிறது. the life of Christ. ஜீவன் வெளிப்பட போகிறது. Third one, மூன்றாவது, immortality. அழியாமை வெளிப்பட போகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நான் சொல்லல. Word of God. That is வசனம் gospel. சொல்லுகிறது. இதைத்தான் சுவிசேஷம் என்று சொல்லுகிறது. சுவிசேஷத்தின் மூலமா இது வெளிப்படும் என்று தான் சொல்லுகிறது. Then when this 3 is being revealed, இது மூன்றும் வெளிப்படும் போது, then the gospel completeness is. அங்கேதான் சுவிசேஷம் முழுமை அடைகிறது. Gospel is not about you going to. சுவிசேஷம் என்பது நான் சொன்னது போல நீங்க பரலோகம் போறது மாத்திரம் அல்ல, இத்தனையும் உள்ளடக்கியதான் சுவிசேஷம். How death is being destroyed. மரணம் எப்படி பரிகரிக்கப்படுகிறது? Christ has destroyed death on the cross. கிறிஸ்து சிலுவையிலே மரணத்தை பரிகரித்திருக்கிறார். Amen. ஆமென். When man partook of the tree of knowledge of good and evil, மனிதன் நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்ட போது death came into his life. மரணம் அவனுடைய வாழ்க்கையில் நுழைந்தது. அதுக்கு முன்னாடி
அதுக்கு முன்னாடி மரணம் இல்லை. Correct தானே? What man did by partaking of the tree of knowledge of good and evil? மனுஷன் எப்படி நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டு மரணத்தை வாங்கினானோ, Jesus undid everything. தேவன் அது சகலத்தையும் மாற்றி அமைத்து விட்டார். He died so that you don't have to die. அவர் மரித்தது நீங்கள் மரிக்க கூடாது என்பதற்காக அவர் மரித்தார். You can live with Christ forever and ever. கிறிஸ்துவோடு நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் மரித்தார். Amen. ஆமென். Christ destroyed everything. கிறிஸ்து சகலத்தையும் பரிகரித்தார். He seated in heavenly places. அவர் பரலோகத்திலே பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். Amen. ஆமென். Go to Ephesians chapter 1 verse. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். Amen. ஆமென். What does it say? வேதம் என்ன சொல்லுகிறது? Jesus இயேசு destroyed everything சகலத்தையும் அழித்து and is sitting at the right hand of the Father. பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் என்று சொல்லுகிறது. That when everything is given to him சகலமும் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் போது and he gave everything to the church. இவர் சகலத்தையும் சபைக்கு கொடுத்திருக்கிறார். Correct? ஆமென். Then what is church supposed to do? இப்ப சபை என்ன செய்ய வேண்டும்? Fill everything. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்ப வேண்டும். ஆமென். This earth is full of darkness. பூமி முழுவதும் இருளினால் நிறைந்திருக்கிறது. You should fill it with light. அதை வெளிச்சத்தினால் நிரப்ப வேண்டும். Fill it with the revelation of God. தேவனை குறித்த வெளிப்பாட்டினால் நிரப்ப Fill வேண்டும். with the glory of God. தேவ மகிமையினால் நிரப்ப வேண்டும். Fill everything with Christ. கிறிஸ்துவை கொண்டு சகலத்தையும் நிரப்ப வேண்டும். So this whole thing will become like heaven. அந்த முழு பூமியும் உலகமும் பரலோகத்தை போல மாற வேண்டும். ஆமென். I did not say, Bible is saying. நான் சொல்ல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. Okay, I am explaining what is there. அது என்ன சொல்லுது நான் உங்களுக்கு விளக்கி காண்பிச்சிட்டு இருக்கேன். Correct? புரியுதா உங்களுக்கு? Go to 1 Corinthians chapter 15. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 1 கொரிந்தியர் 15. அவனவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். When will the end come? எப்பொழுது முடிவு வரும்? Question mark. முதல் கேள்வி, எப்பொழுது முடிவு வரும்? Okay, now he explains that. Can you read that? அதைத்தான் கீழே எழுதுகிறார். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். Amen. Next. எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். Amen. ஆமென். All his enemies should be under his feet. சகல சத்துருக்களும் பாதத்திற்கு கீழ்ப்படுத்தப்பட வேண்டும். Correct. ஆமென். Last enemy is கடைசி சத்துரு யாரு? கடைசி சத்துரு மரணம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். good. Did Jesus destroy death? இயேசு மரணத்தை ஜெயிச்சிட்டாரா? Then why he has to destroy death again? அவர் மரணத்தை பரிகரித்தால் ஏன் இன்னும் மரணம் பரிகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. Did the church destroy death? சபை மரணத்தை பரிகரிச்சிருச்சா? கொஞ்சம் இல்ல. We did not destroy death. நாம் இன்னும் மரணத்தை பரிகரிக்கவில்லை. Correct? Jesus destroyed. He is the head of the church. கிறிஸ்துதான் சபையின் தலையாய் இருக்கிறார். He gave everything to the church. அவர் சகலத்தையும் சபைக்கு கொடுத்து விட்டார். And the church is supposed to destroy everything and put under his feet. சபை சகலத்தையும் பரிகரித்து கிறிஸ்துவின் பாதத்திற்கு கீழ் கொண்டு வர வேண்டும் சகலத்தையும். Christ is the head. கிறிஸ்துதான் தலையா இருக்கிறார். Church is the body. சபைதான் சரீரமா இருக்கிறது. Together one person. இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு நபராய் இருக்கிறார்கள். புரியுதா உங்களுக்கு? தலையும் சரீரமும் சேர்ந்தாதான் ஒரு நபர். So now everything has to come in. இப்ப சகலமும் எதுக்கு கீழே வரணும்?
பாதத்திற்கு கீழ் வர வேண்டும். So death has to come under the feet of the church. அப்படி என்றால் சபை சரீரம் என்றால் மரணம் சபையின் கால்களுக்கு கீழ் வர வேண்டும். So every revelation that God gives, தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு வெளிப்பாடுகளும் is bringing life அது ஜீவனை கொண்டு வருகிறது, and destroying death. அது மரணத்தை பரிகரிக்கிறது. Healing is destroying death. சுகம் வரும்போது மரணம் அழிக்கப்படுகிறது. It's bringing life to you. ஏனென்றால் உங்கள் சரீரத்தில் ஜீவன் உண்டாகிறது. Grace is bringing life to you. கிருபை உங்கள் வாழ்க்கையில ஜீவனை கொண்டு வருகிறது. It is destroying the unforgiving nature. அது மன்னியாமை என்கிற ஒரு இயல்பை அழிக்கிறது. So every revelation of God, தேவனை பற்றிய ஒவ்வொரு வெளிப்பாடுகளும் is bringing life into the body of Christ. அது சரீரமாகிய சபைக்குள் ஜீவனை கொண்டு வருகிறது. When it is manifested, அது வெளிப்படும் போது people will see the glory of God. ஜனங்கள் தேவனுடைய மகிமையை காண்பார்கள். Amen. ஆமென். But why it is not happening? ஏன் அது இன்னும் நடக்கவில்லை? But you'll have questions in your mind. உங்க மைண்ட்ல உங்க மனதுல பல கேள்விகள் இருக்கலாம். Why it is not happening? ஏன் அது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்க கேட்கலாம். Same thing the author of Hebrew also tells. அதையே தான் எபிரேயரை எழுதினவரும் கேட்கிறார். Hebrew chapter 2. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினார், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். Listen to me. கவனிங்க. Though everything is under the feet of Jesus, சகலமும் இயேசுவின் பாதத்திற்கு கீழ்ப்பட்டிருந்தாலும், so everything is under the feet of the church, எல்லாம் சபையினுடைய பாதத்திற்கு கீழ்ப்பட்டிருந்தாலும் we don't see everything. எல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடியல. Why? ஏன்? But ஆனால் the Bible says we see Jesus. ஆனால் வேதம் சொல்கிறது நாம் இயேசுவை பார்க்கிறோம் என்று சொல்கிறது. As we partook of seeing Jesus, அவரை பார்த்து கொண்டிருக்கும் போதே we transform from glory to glory. நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகி கொண்டிருக்கிறோம். As we transform from glory to glory, நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகி கொண்டிருக்கும் every போதே enemy is coming under our feet. சகல சத்துருக்களும் நம்முடைய பாதத்திற்கு கீழ் வந்து கொண்டிருக்கிறார்கள். Death is coming under our feet. மரணம் பாதத்திற்கு கீழாகிறது. And we come into the fullness of Christ. அப்பொழுது கிறிஸ்துவின் பரிபூரணத்தை நாம் பார்ப்போம். Amen. ஆமென். And I pray in the name of Jesus இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். that our church will come into the complete glory of God. இந்த சபை தேவனுடைய பரிபூரணமான மகிமையை அனுபவிப்பதாக நான் We ஜெபிக்கிறேன். will move from glory to glory. நீங்கள் மகிமையிலிருந்து மகிமைக்கு மேலே எழும்பிக் கொண்டே We இருப்பீர்கள். will begin to experience the fullness of Christ. கிறிஸ்துவினுடைய பரிபூரணத்தை நாம் அனுபவிக்க தொடங்குவோம். And I pray நான் ஜெபிக்கிறேன். it's a time இந்த காலம் we shall raise our banner. We'll raise our banner. நாம் நம்முடைய கொடியை உயர்த்தக்கூடிய காலம். Amen. ஆமென். Listen to me carefully. கவனிங்க. There was a person of pilot who's riding the flight. விமானத்தை இயக்கி கொண்டிருந்த ஒரு பைலட் விமானி இருந்தார். And when he was flying the flag, அவர் விமானத்தில் பறந்து கொண்டிருந்த போது he saw that there is some rat or something which he have seen that it is biting all those things, all the near the engine. அவர் விமானியாய் அந்த விமானத்தை இயக்கி கொண்டிருந்த போது ஒரு எலி ஒன்று அந்த என்ஜின்குள்ள சிலதெல்லாம் கடித்து கொண்டிருக்கிறதை பார்த்தார். Now இப்போ when it was biting, அது அப்படி கடித்து கொண்டிருந்த he போது knew that there's a problem going to come. அவருக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. He had two options. இப்போ அவருக்கு ரெண்டு வாய்ப்பு இருக்கு. He has to somehow do something for the rat. ஒன்னா அந்த எலியை அடிக்கணும், எலியை அடிச்சு கொள்ளணும். Second, he has to come down. அடுத்தது அவர் பறந்துட்டு இருக்கிறவர் கீழே நிலத்துக்கு தரையிறங்கணும். But he didn't have enough time to come down. ஆனா கீழே இறங்குறதுக்கு அவ்வளவு போதிய நேரம் இல்லை. But he had one more option. இது ரெண்டையும் தாண்டி இன்னொரு தருணம் அவருக்கு இருந்துச்சு, இன்னொரு வாய்ப்பு. He could raise the flight up
விமானத்தை இன்னும் உயரமான இடத்திற்கு உயர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. But at that time, அந்த நேரத்துல that rat will go out of oxygen. அப்படி விமானம் மிக உயரத்துல பறக்கும்போது என்ன ஆகுமா, இந்த எலிக்கு சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் பத்தாது, Will die. அது செத்துரும். He raised the flight up. அப்ப அவர் என்ன பண்றாரு, அந்த விமானத்தை இன்னும் உயரத்துல பறக்க செய்யறதுக்கு உயரமா போறார். When he went up, அவர் மேல போக 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 what happened? என்ன நடந்தது? The rat fell and died. எலி செத்துருச்சு. People were saved. உள்ள இருந்த ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டாங்க. Amen. Right now, இப்போ every battle that you are facing, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற எல்லா போராட்டங்களும், how many of you are facing battles? எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கேன்றீங்க? Don't fight your enemy. உங்க சத்துருவோட போராடாதீங்க. Raise your spiritual standard up. உங்களுடைய ஆவிக்குரிய தளத்தை உயர்த்துங்கள். Because the enemy cannot fight you. அந்த தளத்திற்கு நீங்க போகும்போது சத்துரு உங்களோட யுத்தம் பண்ணவே முடியாது. When you see an eagle, நீங்கள் ஒரு கழுகை பார்க்கும்போது, when it has to take a snake for his food, அது சாப்பிட்றதுக்காக ஒரு பாம்பை பிடிக்கணும்னா, the snake actually rotates the whole eagle. அந்த பாம்பு நினைச்சதுன்னா அந்த முழு கழுகையை சுருட்டிரும் அப்படியே. He'll try to bite the eagle. அந்த கழுகை கொத்த முயற்சி செய்யும். But if the eagle ஆனால் இந்த கழுகு comes down to fight with it, கீழே வந்து இந்த பாம்போட சண்டை போட்டுச்சுன்னா, the snake will defeat him. கண்டிப்பா இந்த பாம்பு வந்து கழுகை கொத்திரும். But ஆனால் what does that eagle do? இந்த கழுகு என்ன செய்யும் தெரியுமா? It starts flying above. அது மேல பறக்க ஆரம்பிச்சிடும். When it starts flying above, இந்த கழுகு இந்த பாம்பை பிடிச்சிட்டு மேல பறக்கும் போது என்ன the ஆகும்னா, snake cannot do anything. அந்த பாம்புனால இந்த கழுகுக்கு ஒரு தீங்கும் செய்யவே முடியாது. When God hits you with the revelation, தேவன் வெளிப்பாட்டினால் உங்களை தொடும்போது, start obeying the revelation. அந்த வெளிப்பாட்டிற்கு அப்படியே கீழ்ப்படிய தொடங்குங்க. Change your spiritual gears. உங்களுடைய ஆவிக்குரிய கியரை மாத்துங்க. Don't use the natural eyes. உங்களுடைய மாம்ச கண்களை பார்த்து நடக்காதீங்க. You will see the glory of God. நீங்கள் தேவனுடைய மகிமையை பார்ப்பீர்கள். You will move from glory to glory. நீங்கள் மகிமையின் மேல் மகிமை அடைவீர்கள். You will move into the fullness of Christ. நீங்கள் கிறிஸ்துவின் பரிபூரணத்தில் நடக்கிறதை பார்ப்பீர்கள். It's a time. அது ஒரு காலம். God is telling the church to raise its standard. இந்த காலம் தேவன் சபையினுடைய தரத்தை உயர்த்த விரும்புகிற காலம். God is telling church to raise the standard. கர்த்தர் சபையினுடைய தரத்தை உயர்த்த விரும்புகிறார். When the whole world is in confusion, முழு உலகமும் குழப்பத்தில் இருக்கும்போது, when nobody don't know what they're doing, யாருக்குமே என்ன செய்வதென்று அறியாது இருக்கிற காலத்திலே, this is a time. இந்த காலம்தான் Church will rise above. சபை மேலே எழும்பக்கூடிய காலம். Haggai chapter 2 verse 8, 9 and 10 says, ஆகாய் 2ஆம் அதிகாரம் 8, 9, 10ஆம் வசனம் சொல்கிறது, once more மீண்டும் மறுபடியும் ஒரு விசை I will shake the heavens and this earth. நான் வானத்தையும் இந்த பூமியையும் அசைப்பேன் என்று எழுதியிருக்கிறது. When shaking happens, எப்பொழுதெல்லாம் ஒரு அசைவு ஏற்படுகிறதோ, there is confusion in people. அங்கே குழப்பம் வரும். Nobody will know what to do. என்ன செய்வதென்று யாருக்கும் புரியாது. This coronavirus brought confusion into people's life. இந்த கொரோனா வைரஸ் அப்படின்றது ஜனங்களுடைய மனதில் குழப்பத்தை கொண்டு வந்துருச்சு. Why it locked down everyone in their houses. எல்லாரும் வீட்டிலே அடைக்கப்பட்டார்கள். They don't know what to do. என்ன செய்யறதுனே தெரியல. Till now we are not able to find the medicine for it. இன்றைக்கு வரைக்கும் அதற்கு சரியான மருந்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. Correct? சரியா? Confusion. குழப்பம். What is God trying to say to the church? தேவன் சபைக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் இந்த காலத்திலே? Feed yourself with the word of God. கர்த்தருடைய வார்த்தையினாலே நீங்கள் பலப்படுங்கள். Raise your standard high. உங்களுடைய தரத்தை மிக உயரமாய் உயர்த்துங்கள். Think differently. வித்தியாசமாய் யோசியுங்கள். By the word of God, when you step, we shall move to the fullness of Christ.